வாடா ரொம்ப சில்லுன்னு சொல்றீங்களா? பாப்பா உட்காரு. ஹலோ, இது யாரு? 23 வரைக்கும் நம்ம நிறைய திங்ஸ் சொல்லியிருக்கிறேன் உங்களுக்கு. அப்ப நீங்க வரல. ஆல்மோஸ்ட் 11 மாசம் வரல. இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கா? காலேஜ் என்ன படிக்கிறா காலேஜ்? சரி. ஆதமி பாருங்க, நான் உங்களுக்கு எழுதி வச்சிருக்கிறது கார்டு ஆபரேஷன். அப்புறம் அவங்களுக்கு பல்ல கிளிப்பு போட்டு அரேஞ்ச் பண்ணோம். அப்புறம் மூக்கு, அப்புறம் கடைசியில பேச்சு எல்லாம் ரெடி பண்ண முடியும். நீங்க எப்படி ஒவ்வொரு வருஷம் போட்டீங்கன்னா பண்ண முடியாது, டைம் எடுக்கும். இப்போ ஆபரேஷன் பண்ணீங்கன்னா அதுக்கு ஒரு 2-3 மாசம், கிளிப்பு போட்டுட்டு அதுக்கு ஒரு 1 வருஷம், அப்புறம் மூக்குக்கு அதுக்கு பிறகு கொஞ்சம் பண்ணணும். இப்படி ஒன்னா பண்ண முடியும், படிப்படியே தான் பண்ண முடியும். டக்குன்னு நீங்க வந்து பிறகு திடீர்னு 3 மாசத்துல கல்யாணம் அங்க போறா இங்க போனா டக்கு முடியாது. அதான் உங்களுக்கு எழுதி வச்சுட்டேன் கிளியரா. சரியா? அதுக்கு ஆபரேஷன் பண்ணா எப்ப பண்ணலாம்னு கேட்டேன். நான் சனிக்கிழமை வரைக்கும் இருக்கேன். இன்னொரு ஏதாவது ப்ராப்ளம், நான் 1 மாசத்துக்கு 1 வாரம் தான் இருப்பேன். இப்போ அது ஒரு பெயின் ப்ராப்ளம். அதான் உங்களுக்கு சொல்லி தரேன். இப்படி இந்த டாக்டர் போட்டு உங்களுக்கு முடிச்சுவாங்க சூப்பரா. ஆனா பல் நம்ம ஃபர்ஸ்ட் ஆப்ரேஷன் பண்ணாம பல்லு பண்ண முடியாது. வேஸ்ட் ஆகும் டைம், காசு. நீங்க தான் பாருங்க, லீவ் போடுங்க. அவங்களுக்கு பரீட்சை நாளைக்கு பரீட்சை தொடங்குது. நாளைக்கு எவ்வளவு நாள் பரீட்சை இருக்கு? 3 days. அப்போ நாளைக்கு டியூஸ்டே, கரெக்ட்? டியூஸ்டே வந்து தர்ஸ்டே, ஃப்ரைடே வாங்க. நான் இருக்கேன் சாட்டர்டே. ஃப்ரைடே இருக்கு. சாட்டர்டே எக்ஸாம் இருக்கா? என்ன டியூஸ்டே சாட்டர்டே எக்ஸாம் எப்போ முடியுது? ஒரு வாட்டி போக முடியாது. எல்லா எக்ஸாமுக்கு முன்னாடி என்ன எக்ஸாம்? செம் எக்ஸாம். யூனிவர்சிட்டி எக்ஸாம். அதான் போன வாரமே நாங்க பண்ணோம். ஏன்னா போன வாரம் லீவ்ல தான் இருக்கான்ட்டு சரி பண்ணிடலாம் சொல்லிட்டு போன வாரம் இப்போ என்ன எக்ஸாம் நாளைக்கா? நாளைக்கு எக்ஸாம் போயிட்டு வீட்டுக்கு போயிருக்கோம். அப்புறம் மண்டே ட்ரீட்மெண்ட் வந்து அவங்க பண்ணி விட்டுருவாங்க. அதோட உங்களுக்கு இந்த எக்ஸாம் காட்டி முடியும். அதுக்கு பிறகு டிசம்பர் ஜனவரி உள்ள ஒரு ஸ்க்ரூ இருக்கும், அது ஜனவரியில் தான் கலக்கும். ஜனவரி அதை கழட்டிட்டு அது ஆப்ரேஷன் கிடையாது, சும்மா வரணும் கழட்டணும், பிளேட் போடுவாங்க. அது பிறகு கிளிப்பு போட்டு வந்துடுவாங்க. அதுக்கு ஒரு 6 மாசம் ஆகும். மாசம் ஒரு வாட்டி வரும். அப்புறம் அடுத்த வருஷம் ஆயிரும். அதே ஒரு ஆகஸ்ட் செப்டம்பர். அது வரைக்கும் ஃபேஸ் எல்லாம் ரெடி ஆயிரும், பல்லு ரெடி ஆயிரும், ஓரளவு கிளியர் ஆயிரும். அதுக்கப்புறம் உங்களுக்கு லீவ் கிடைக்கிற அளவு மூக்கு பண்ணிக்கலாம், பேச் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஃபைனல் டச் பண்ணி அப்படி பண்ணலாம். இல்ல உங்களுக்கு அப்படி பண்றதுக்கு முடியாது, அவருக்கு பண்ணதுக்கு தான் ரெடி ஆயிடுச்சு. பரீட்சை தான் பரீட்சை நான் உங்களுக்கு சொல்லிட்டு பண்ணிடலாம். பரீட்சைக்கு அது தான் ப்ராப்ளம் இல்ல. நீங்க இங்கே போறது எக்ஸாம் கையில ஒண்ணா போறது இல்ல, லெஃப்ட் கையில எக்ஸிஷன் போடுவோம், ரைட் கையில எழுத போற எழுதிக்கலாம். சரி ठीक है, चलो 50 का हम என்ன சார்? என்ன சார்? சும்மாவே போலாம், என்ன ஆகுது? ஒரு பார்த்து தெரியாது. நம்ம பண்ற சரி வாயில ஒரு ஸ்க்ரூ வச்சு ஆபரேஷன் பண்ணி ஸ்க்ரூ தூக்கினா ஃபேஸ் வந்துடும். உங்க மாஸ்க் தான் தேவைப்படாது. இன்னொரு பெட்டரா இருக்கும் உங்க ஃபேஸ். ஃபேஸ் தலதான் இருக்கு. இப்போ நம்ம மாஸ்க் எதுக்கு போடணும் தெரியுமா? நம்ம ஜலதோஷம் வந்துச்சு, கோல்டு இருந்துச்சுன்னா நம்ம போடணும். நம்ம ஃபேஸை மறைக்கிறதுக்கு எந்த காலமும் மாஸ்க் யூஸ் பண்ணக்கூடாது. அது மாஸ்க் பர்பஸ் இல்லை. நம்ம கான்ஃபிடென்ட்டா இருக்கும். என்ன பெரிய ப்ராப்ளம்? ஒன்றும் பெரிய ப்ராப்ளம் இல்லை. அதே யோசிச்சு சர்ஜரி வந்து இதை பெட்டர் ஆக்க தான் நம்ம பண்றோமே தவிர அது அப்படி யோசிக்காதீங்க. மாஸ்க் எல்லாம் தேவை கிடையாது. நான் சொல்லித்தரேன், அவ்வளவு ப்ராப்ளம் இல்லை. உங்களுக்கு டேரக்டா நீங்க யாராவது ஒரு ஆள் வந்தீங்கன்னா அவளை கூப்பிட்டு போயிடலாம். ஆட்டோல கூப்பிட்டு போயிட்டு எக்ஸாம் அங்க உட்காந்துச்சு டேரக்ட் திருப்பி பண்ணி கூப்பிட்டுருங்க. ஒரு கையில அந்த இன்ஜெக்ஷன் இருக்கும், வேணா கழட்டி விட்டுருவாங்க மார்னிங், அந்த மாதிரி திருப்பி விட்டுருவாங்க. அப்படி பண்ணா நீங்க அவங்களுக்கு ஓகே சொல்லுங்க, இன்னைக்கே உங்களுக்கு ரெடி பண்ணுவாங்க. அதெல்லாம் இருக்கும். சரியா? ரைட்.